வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 10th சயின்ஸ் உயிரியல் பாடத்திட்டத்தில் 13வது லெசன் பார்த்துட்ருக்குறோம். 13வது லெசனோட பேர் உயிரினங்களின் அமைப்பு. ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விறுவிறுப்பான தலைப்பு பார்த்திங்கன்னா கால்நடை காணப்படக்கூடிய அட்டையினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். அவங்கள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு பார்த்திங்கன்னா இந்திய கால்நடை அட்டை. இந்திய கால்நடைகளில் காணப்படக்கூடிய அட்டைப்பூச்சி. இதோடைய அறிவியல் பேர் பார்த்திங்கன்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியா கிரானுலோசா 1 மார்க்கில் கேட்டு எழுதணும். ஸோ இதை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அறிவியலாளர்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வகைப்பாட்டின் நிலை, தொகுதி வலைதசை புழுக்கள். இதில் கண்டிப்பாக 1 மார்க் வெவ்வேறு எக்ஸாமில் கேட்குறாங்க, பப்ளிக்லையும் கேட்பாங்க. தொகுதி வலைதசை புழுக்கள். வகுப்பு ஹிருடினிடியா. வகுப்பு ஹிருடினியா. வரிசை பார்த்திங்கன்னா நேத்தோப்டெலிடா. பேரினம் ஹிருடினேரியா. சிற்றினம் கிரானுலோசா. எப்பொழுதுமே வினாக்கள் கேட்கும்போது, அதாவது நாம் ஒரு உயிரினத்திற்கு அறிவியல் பெயர் வழங்கும் போது பேரின பெயரையும் சிற்றினை பெயரையும் எடுத்துக்குவோம். இப்போ பேரின பெயர் சிற்றின பெயர் தான் அந்த உயிரிக்கான அறிவியல் பெயராக இருக்கும். இப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கால்நடை அட்டைக்கு ஹிருடினேரியா கிரானுலோசா. அந்த ஹிருடினேரியாங்கிறது பேரின பெயர், கிரானுலோசாங்கிறது சிற்றின பெயர். அதை தான் ஸோ நம்ம இந்த அட்டைப்பூச்சிக்கு வச்சுருக்கிறோம். ஸோ அப்போது அட்டைப்பூச்சியோட அறிவியல் பேர் என்ன? ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரி, இந்த அட்டைப்பூச்சியினுடைய வாழும் இடமும் அதனுடைய வாழ்க்கை முறையும் பழக்க வழக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். எங்கே வாழுது, அதனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, வாழ்முறை என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹிருடினேரியா கிரானுலோசா. இந்திய கால்நடை அட்டைன்னு சொல்லுவோம். ஹிருடினேரியா கிரானுலோசாங்கிற இந்திய கால்நடை அட்டை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், மியான்மர், இலங்கை ஆகிய நாடுகளில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ இந்த உயிர் எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னீர் குளங்கள், நல்ல தண்ணின்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த நன்னீர் குளங்களிலும் ஏரிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் சிற்றோடைகளிலும் வாழக்கூடிய தகுதி பெற்றவை. இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இவைகள் புற ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றன. புற ஒட்டுண்ணினா இந்த புற ஒட்டுண்ணிகள் ஓம்புயிரின்னு சொல்லும்ல, எந்த உயிரில் ஒட்டி வாழுதோ அந்த தங்குவதற்கு இடம் கொடுக்குற உயிரியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரின்னு சொல்லுவோம். அந்த உயிரினுடைய உடம்புக்கு உள்ளே வாழ்ந்ததுன்னா அதை அதனுடைய உடலுக்கு உள்ளே வாழ்ந்ததுன்னா அக ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். அதே ஓம்புயிரினுடைய உடலுக்கு வெளியே வாழ்ந்ததுன்னா புற ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அட்டைப்பூச்சிகளானது புற ஒட்டுண்ணிகள். அப்படின்னா ஸோ அந்த ஓம்புயிரின் உடலின் வெளிப்பரப்பில் வாழக்கூடியது ஒட்டுண்ணி. சரி, எந்தெந்த ஓம்புயிரில் ஒட்டி வாழுதுன்னு பார்க்கலாமா? மீன்கள், தவளைகள், கால்நடைகள், மனிதன். இந்த 4 உயிரினங்களில் ஒட்டி வாழுது. இந்த 4மே ஓம்புயிரிகள். இவனுடைய உடம்புல ஒரு ஒட்டுண்ணியாக ஸோ இந்த அட்டைப்பூச்சிகள் ஒட்டி வாழ்கின்றன. மீன்கள், தவளைகள், கால்நடைகள், மனிதன் ஆகிய உயிரினங்களில் இரத்தத்தை உறிஞ்சும் கூடிய அம்சமாக உள்ளது. அப்போ எந்த உயிரி ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுதோ அதை சாங்கிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய உயிரினங்களை சாங்கிவோரஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரத்தத்தை உறிஞ்சி உண்ணக்கூடிய அந்த பூச்சிகளை சாங்கிவோரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சாங்கிவோரஸ் அம்சத்தின் கீழே தான் இந்த அட்டைப்பூச்சி வருது. அப்போது மீன், தவளை, கால்நடை, மனிதன் இந்த 4 உயிரினங்களிலும் இரத்தத்தை உறிஞ்சி சாங்கிவோரஸ் என்ற பட்டத்துடன் புற ஒட்டுண்ணியாக வாழக்கூடியவே இந்த அட்டைப்பூச்சிகள். நெக்ஸ்ட், புற அமைப்பியல். சரிங்களா? அடுத்த தலைப்பு என்ன? புற அமைப்பியல். அதாவது அளவு மற்றும் உருவம். இந்த அட்டைப்பூச்சியோட அளவு, உருவ சைஸ் எப்படின்னு பார்க்கலாம். அட்டையானது மென்மையாக உள்ள சாஃப்டாக இருக்குது. இந்த அட்டைப்பூச்சி தொட்டைங்கன்னா மென்மையாக இருக்குது. சரிங்களா? அட்டையானது மென்மையாகவும் புழு போன்ற வெர்மி ஃபார்ம்னு சொல்லுவோம். புழு போன்ற அம்சமாகவும் நீண்டும் சுருண்ட அமைப்பு முடியாது. கண்ட அமைப்பு முடியாது. உடம்புல நிறைய துண்டுகள் நிறைய இருக்குது. அதற்கு அதை பிரிச்சுக்கும். உடலில் பல கண்டங்கள் 33 கண்டங்கள் வரைக்கும் இருக்குது. உடலில் கண்டங்கள் காணப்படுகிறது. அதாவது அட்டைப்பூச்சி மென்மையாக இருக்குது, புழு போன்ற அம்சமாக இருக்குது, நீண்டு காணப்படுகிறது, கண்டத்தை கொண்ட
உடலை உடையது. 2வது, அட்டைப்பூச்சி நீளும்போது, உடலை நீட்டும்போது நாடா போன்று, ரிப்பன் சொல்லும் இல்லைங்களா, நாடா போன்று காணப்படுகிறது. அதே அட்டைப்பூச்சி சுருங்கும் போது உருளை வடிவம், சரிங்களா, சிலிண்டர்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த உருளை வடிவத்தில் தோன்றுகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அட்டைப்பூச்சி 35 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். ஒரு அட்டைப்பூச்சியானது சராசரியாக 35 சென்டிமீட்டர் அளவிற்கு வளரக்கூடிய அம்சம் கொண்டவை. நீங்கள் வீட்டில் ஸ்கேல் வச்சுருப்பீங்களே, அளக்கிறதுக்கு அளவுகோல், அதில் 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அது கூட ஒரு 5 சென்டிமீட்டர் சேர்ப்பீங்க. ஸோ 35 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவைகள் இந்த அட்டைப்பூச்சிகள். அடுத்து நிற அமைப்பு. அட்டைப்பூச்சியோட நிறம் பார்க்கலாம். உடலின் முதுகு பகுதியானது ஆலிவ் பச்சை நிறம். இப்போ இதில் முதுகு பகுதி, அதற்கடுத்தது உடம்பு முதுகு பகுதி மற்றும் வயிற்று பகுதின்னு பிரிக்கணும். முதுகு பகுதி அப்படின்னா அந்த அட்டைப்பூச்சியினுடைய உடம்புல எந்த இடத்துல, எந்தெந்த பகுதிகளில் சூரிய ஒளி படுதோ, ஸோ அந்த பகுதியில் முதுகுப்புறம்னு சொல்லும். அதே மாதிரி மண்புழுவின் உடலில் எந்த பகுதி நகர்ந்து செல்லும்போது மண்ணின், அதாவது தரையில் படுதோ, அந்த பகுதி வயிற்றுப்புறம்னு சொல்லும். அப்போ 2 பகுதியை பிரிக்கலாம். மண்புழுவில் முதுகுப்புற பகுதி, வயிற்றுப்புற பகுதி. இப்போ அந்த முதுகு பகுதி எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த அட்டைப்பூச்சியின் உடலின் முதுகு பகுதியான அட்டைப்பூச்சியின் உடலின் முதுகு பகுதியானது, அட்டைப்பூச்சியினுடைய உடலின் முதுகு பகுதியானது ஆலிவ் பச்சை நிறம் கொண்டுள்ளது. அட்டைப்பூச்சியின் முதுகு பகுதியானது ஆலிவ் பச்சை நிறமும், வயிற்று பகுதி, கீழ் நிலத்தில் தரையில் படக்கூடிய அந்த வயிற்று பகுதியானது ஆரஞ்சு மஞ்சள் நிறத்துடனோ அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிறம் கொண்டதாகவும் உள்ளது. ஆரஞ்சு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிறம் கொண்டது. சரிங்களா? சரி, தெரியல. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கண்ட அமைப்பு. ஸோ கண்ட அமைப்பு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா, ஸோ அந்த அட்டைப்பூச்சியானது தன் உடலை பல துண்டுகளாக பிரித்து வச்சுருக்கு. அதற்கு அதை பிரிச்சுக்கும். நம்ம பிரிக்கிறதில் அதே பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த கண்டங்கள் இருந்தால் கண்டங்களை கொண்ட உயிரினு சொல்லுவோம். ஆனால் அதில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. கண்டங்கள் அனைத்து கண்டங்களும், எத்தனை கண்டங்கள் இருக்குதோ அத்தனை கண்டங்களும், அனைத்து கண்டங்களும் ஒரே அளவு, ஒரே நீளம், சரிங்களா, ஒரே அளவுகளில், ஒரே நீளத்தில், ஒரே சைஸ் ஷேப்பில் காணப்பட்டால் அதை மெட்டாமெரிக் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமெரிஸ்ன்னு சொல்லுவோம். கண்டங்கள் வெவ்வேறு அளவில், ஒரு கண்டம் பெரிதாகும், இன்னொரு கண்டம் சிறிதாக இருந்தால் அதை மெட்டாமெரிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். கண்டங்கள் அனைத்தும் ஒரே அளவு, ஒரே நீளத்தில், ஒரே அம்சத்தில் காணப்பட்டுச்சுன்னா அதை மெட்டாமெரிஸ்ன்னு சொல்லுவோம். கண்டங்கள் அப்படின்னா துண்டுகள். அந்த அட்டைப்பூச்சி பல துண்டுகளை உங்களால் பிரிக்கலாம். பிரித்து அதே வச்சிருக்குது பாரு. கண்ட அமைப்பு மெட்டாமெரிச கண்ட அமைப்பு உடலில் காணப்படுகிறது. மெட்டாமெரிஸ்ன்னு இப்போ தான் சொன்னேன். கண்டங்கள் ஒரே அளவில் இருக்கும். அட்டையின் உடல் 33 கண்டங்கள் அல்லது சோமைட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கண்டங்கள்னு சொல்ல அல்லது சோமைட்டுன்னு சொல்கிறேன். மொத்தத்தில் அட்டைப்பூச்சியில் 33 கண்டங்கள் காணப்படுகின்றன அல்லது சோமைட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கண்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன. ஒரு கண்டத்துக்கு அடுத்து இன்னொரு கண்டம் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு கண்டம் அதற்குள்ள, சரிங்களா, ஒவ்வொரு கண்டமே அந்த கண்டம் மறுபடியும் துணை கண்டங்களாக பிரியுது. ஒவ்வொரு கண்டம் 33 கண்டமே அதுக்குள்ளே துணை கண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்டு மேலோட்டமாக, சூப்பர்ஃபிஷியலாக வளையங்கள் அல்லது ஏணுலாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கண்டத்துக்குள்ளே, சரிங்களா, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா வளையங்கள் அல்லது ஏணுலை என்ற அம்சம் காணப்படுகிறது. ஒரு கண்டத்துக்குள்ளே வளையம் இருக்குதாம், வளையம் அல்லது ஏணுலை காணப்படுகிறது, ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இனப்பெருக்க காலத்தில், சரிங்களா, கிளைட்டலம் என்ற அமைப்பை உருவாக்குகிறது. இனப்பெருக்க காலத்தில் கிளைட்டலம் என்ற அமைப்பை இவைகள் உருவாக்குகிறது. கிளைட்டலம் தெரியும் இல்லைங்களா? கிளைட்டலம் எந்தெந்த கண்டத்துக்குள்ளே இருக்குது? அதாவது இந்த அட்டைப்பூச்சியினுடைய 9வது கண்டம், 10வது கண்டம், 11வது கண்டம், இந்த 3 கண்டங்களுமே சற்று பருத்து கிளைட்டலம் என்ற அம்சத்தை உருவாக்குது. அது எப்போ உருவாக்குதுன்னா இனப்பெருக்க காலத்தில். இனப்பெருக்க காலத்தில் இந்த அட்டைப்பூச்சியானது 9, 10, 11 3 கண்டங்களை ஒன்று திரட்டி சற்று பருக்க செய்து
கிளைட்டல்லமாக மாறியுள்ளது. அந்த கிளைட்டல்லத்தோட முக்கியமான வேலை என்னென்னா கக்கூன் கூட்டை உருவாக்குதல் அல்லது கருமுட்டை கூடை உருவாக்குவதற்கு அந்த கிளைட்டல்லம் உதவுகிறது. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த முட்டையான விந்தணுவெல்லாம் இணைஞ்சு ஒரு புதிய அட்டைப்பூச்சி உருவாகிறதுக்கான அம்சமாக அந்த கருமுட்டை கூடு விளங்குகிறது. அந்த கருமுட்டை கூடு உருவாக்குறதுக்கு ஸோ இந்த கிளைட்டல்லம் உதவுகிறது. அந்த கருமுட்டை கூடு அப்படிங்கிற உருவாக்கக்கூடிய கிளைட்டல்லம் எந்தெந்த கண்டத்தில் அமைஞ்சிருக்குது? 9, 10, 11. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உணர்வேற்பி. ஸோ நம்ம அதற்கு அடுத்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த படத்தை பார்த்தால இது அட்டைப்பூச்சி, சரிங்களா? அதாவது அட்டையின் முதுகுப்புற தோற்றம், வயிற்றுப்புற தோற்றம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், முதுகுப்புற தோற்றம்னா அதாவது சன்லைட், அதாவது சூரிய ஒளி படக்கூடிய உடலின் பகுதி முதுகுப்புறம்னு சொன்னால், அதே அட்டைப்பூச்சியினுடைய நிலத்தில் தரையில் படக்கூடிய உடல் பகுதியை வயிற்றுப்புறம்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த வயிற்றுப்புற தோற்றம், முதுகுப்புற தோற்றம் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னது? இது வந்து முதுகுப்புற தோற்றம், சூரியொளி படக்கூட பகுதி முதுகுப்புற தோற்றம். இது வந்து வயிற்றுப்புற தோற்றம், முதுகுப்புற தோற்றம் பார்க்கலாம். ஸோ இந்த அட்டைப்பூச்சியில் 2 உறிஞ்சிகள் இருக்குது. முன் ஒட்டுறிஞ்சி, பின் ஒட்டுறிஞ்சின்னு 2 உறிஞ்சிகள். இந்த உறிஞ்சி வந்து ரத்தத்தை உறிஞ்சிறக்கும் பயன்படும். அதாவது இன்னொரு உயிரினத்தினுடைய உடலில் ஒட்டி கொள்வதற்கும் நகர்ந்து செல்வதற்கும் பயன்படுது, சரிங்களா? ஸோ இப்போ 2 உறிஞ்சிகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம முதுகு பக்கம் பார்க்கலாம். அட்டைப்பூச்சியினுடைய இது முதுகு பக்கம். வந்து முதுகு பக்கம். இந்த முதுகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் கண்கள் இருக்குது. முதுகு பக்கத்தில் கண்கள் இருக்கிறது இந்த இடத்துல. அதற்கடுத்து கீழே வந்து பின்னொட்டுறிஞ்சி. ஸோ இப்போ பாட்டிங்க இல்லையா? ஸோ இந்த படம் நம்மளுக்கு தெரியும். இது முதுகு பக்கம். அதுக்கடுத்தது இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த படம் வந்து வயிற்றுப்புற பக்கம். வயிற்றுப்புறத்தில், அதாவது மண்ணில் ஊந்தி செல்லும்போது படக்கூடிய பகுதி இது வயிற்றுப்புற பகுதி. ஸோ இதில் முன்பகுதியில் இது வந்து பின்னொட்டுறிஞ்சி, இது பின்பகுதி. இந்த 2மே பின்பகுதி, அதாவது கீழ் உள்ள பகுதி பின்னொட்டுறிஞ்சி பாருங்க. அப்படி இது அப்படி திருப்பி ரிவர்ஸில் போட்டிருக்காங்க பாரு, பின்னொட்டுறிஞ்சி அப்படி பாரு. இந்த நெப்ரிடியத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்பகுதியில் அதே ஒட்டுறிஞ்சி வாயும் இருக்குது. வாயுடன் சேர்த்து முன் ஒட்டுறிஞ்சியும் இருக்குது. முன் ஒட்டுறிஞ்சி முன்பகுதியில் வாய். அதாவது இந்த முதுகுப்புற தோற்றத்தை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டிங்கன்னா வென்ட்ரல், அதாவது வயிற்றுப்புற தோற்றம். வயிற்றுப்புற தோற்றத்தில் வாய் தெளிவாக தெரியுது, கூடவே முன்னுறிஞ்சி இருக்குது. ஸோ வாய்க்கு அடுத்துக்கு சற்று கீழே வந்தீங்கன்னா முதல் நெப்ரிடிய துளை இருக்குது. அதற்கடுத்து ஆண் இனப்பெருக்க துளை. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கண்டங்களில் பெண் இனப்பெருக்க துளை. அப்புறம் கடைசியில் நெப்ரிடிய துளை. அப்புறம் பின் ஒட்டுறிஞ்சி இதெல்லாம் இருக்குது. பார்த்திங்களா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா படம் போட்டு தான் நீங்கள் எழுதணும். சரி, இப்போது உணர்வேற்பியல் பார்க்கலாம். அதாவது இந்த அட்டைப்பூச்சிகளில் வந்து காணப்படும் உணர்வேற்பியலோட முக்கியமான பணி என்னென்னு பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை உணர்ந்து அதற்கேற்றவாறு தன் உடலை பாதுகாத்து கொள்வதற்கும் அதற்கேற்றவாறு இயங்குவதற்கும், சரிங்களா, உடலை சமநிலை பேணுவதற்கும் பயன்படக்கூடிய அம்சங்களே அந்த அமைப்புகளே உணர்வேற்பியல்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம மனித உடம்புல தோல் இருக்கு இல்லைங்களா? தோல் வந்து எப்படி உணர்வேற்பியாக செயல்படுதுன்னா, சுற்றுச்சூழலை வெப்பம் அதிகரிக்கும் போது நமது உடலை பராமரிப்பதற்கு தோல் வந்து உணர்வேற்பியாக செயல்பட்டு நம்ம உடம்பில் வியர்வை வெளிவிடுது இல்லைங்களா? வியர்வை வெளியிட்டு உடலை பாதுகாத்து வெப்பத்தை சமநிலைப்படுத்தி குளிர் ஊட்டுது இல்லைங்களா? ஸோ இது வந்து உணர்வேற்பி. இந்த மாதிரி நிறைய உணர்வேற்பி நம்ம உடம்புல இருக்குது. அதே மாதிரி இவைகளையும் உணர்வேற்பி இருக்குது. அட்டைப்பூச்சிகளிலும் பல உணர்வேற்பில் உள்ளது. இப்போ இங்கே பாருங்கள், உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் உள்ளன. இப்போ இந்த அட்டைப்பூச்சியினுடைய முதுகுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 5 இணை 5 சோடி கண்கள் இருக்குது. ஒரு கண்டத்துக்கு ஒரு சோடி. மொத்தம் 5 கண்டத்தை முதல் 5 கண்டத்துக்கு இருக்குது. முதல் கண்டத்தில் ஒரு சோடி, 2வது கண்டத்தில் ஒரு சோடி, 3வது கண்டத்தில் ஒரு சோடி, 4வது கண்டத்தில் ஒரு சோடி, 5வது கண்டத்தில் ஒரு சோடி. ஸோ முதல் 5 கண்டத்தில் ஒரு கண்டத்துக்கு ஒரு சோடி, ஒரு இணை அப்படிங்கிற விதத்தில் 5 இணை கண்கள் காணப்படுகிறது. அந்த 5 சோடி 5 இணைகளையுமே அந்த முதல் 5 கண்டத்துக்குள்ளேயே கவர் ஆயிடுது. இப்போ இன்னொரு சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கண்டமும்
பல புடைப்புகளால் ஆக்கப்பட்ட உணர்வேற்பிகளை கொண்டுள்ளது. இப்போ ஒவ்வொரு கண்டத்துலேயுமே நீங்கள் அட்டைப்பூச்சியோட ஒவ்வொரு கண்டத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டத்துக்குள்ளேயும் பல புடைப்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு கண்டத்துக்குள்ளே என்னக்குது, பல புடைப்புகள் காணப்படுகிறது. அந்த புடைப்புக்கு பேர் தான் உணர்வேற்பின்னு சொல்கிறோம். அதான் என்ன உணர்வு. ஒவ்வொரு கண்டத்துக்குள்ளேயும் புடைப்புகள் இருக்குது, புடைச்சிட்டு இருக்கும். நீட்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் அல்லது நீட்சிகள் அல்லது புடைப்புகள் காணப்படும். அந்த புடைப்புகளுக்கு பேர் தான் உணர்வேற்பி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, வளைய உணர்வேற்பி, கண்ட உணர்வேற்பின்னு 2 முக்கியமான உணர்வேற்பி இருக்குது. வளைய உணர்வேற்பி, கண்ட உணர்வேற்பி. வளைய உணர்வேற்பி எங்கே இருக்குதுன்னா, வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் உள்ளே காணப்படக்கூடிய வளையத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி 2வது உணர்வேற்பி கண்ட உணர்வேற்பி. கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு கண்டத்துக்குள்ளேயும் வளையங்கள் இருக்குது, ஆணுலேங்கிற அம்சம் இருக்குது. அந்த வளையத்தில் முதல் வளையத்துக்குள்ளே கண்ட உணர்வேற்பி இருக்கிறது. சரிங்களா? செக்மெண்டல் ரிசப்டார்னு சொல்லுவோம். கண்ட உணர்வேற்பி ஒவ்வொரு கண்டத்துக்குள்ளேயும் காணப்படக்கூடிய முதல் வளையத்துக்குள்ளே, முதல் ஆணிலேக்குள்ளே இந்த கண்ட உணர்வேற்பி இருக்கிறது. இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. கண்ட உணர்வேற்பி வளைய உணர்வேற்பி வேறுபடுத்துன்னு கேட்டு எழுதுனா பார்த்துங்க, அது நம்மளுக்கு முக்கியம். அதுக்கடுத்து ஒட்டுறிஞ்சிகள். அடுத்த தலைப்பு என்ன? ஒட்டுறிஞ்சிகள். சரிங்களா? ஒட்டு உறிஞ்சிகள். இந்த ஒட்டுறிஞ்சிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவை ஒரு உயிரினத்தில், அதாவது ஒரு ஓம்புயிரி எந்த இடம் வாழ்வதற்கு இடம் கொடுக்குதோ, எந்த உயிரினம் வாழ்வதற்கு இடம் கொடுக்குதோ அந்த உயிரினத்தோட பேர் ஓம்புயிரின்னு சொல்லுவோம். ஒட்டக்கூடிய உயிரினத்தை, ஒட்டி தொந்தரவு பண்ணக்கூடிய உயிரினத்தை ஒட்டுண்ணின்னு சொல்லும். சரிங்களா? அப்போ இந்த ஒட்டுண்ணி உயிரி ஓம்புயிரியில் ஒட்டி கொள்வதற்கும் அது ரத்தத்தை உறிஞ்சுவதற்கும் பயன்படக்கூடிய அம்சங்களே உறிஞ்சிகள். அப்போ உறிஞ்சின்னு எதோ ஒன்று உறிஞ்சு. இதோட உணவுப் பொருள் என்ன? அட்டைப்பூச்சியினுடைய உணவுப் பொருள் ரத்தம். அப்போது எந்த உயிரினத்தில் ஒட்டுதோ அந்த உயிரினத்தில் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு, உணவை உறிஞ்சுவதற்கு பயன்படக்கூடிய அம்சம்தான் ஒட்டுறிஞ்சிகள்னு சொல்லுவோம். அதை பற்றி பார்க்கலாம். அட்டையில் 2 ஒட்டுறிஞ்சிகள் காணப்படுகின்றன. அது பார்த்திங்கன்னா உடலின் முன்முனையில் ஒன்று இருக்குது. அட்டைப்பூச்சி உடலின் முன்முனையில், முன்முனையில் ஒரு ஒட்டுறிஞ்சி இருக்குது. அதே அட்டைப்பூச்சியினுடைய உடலின் பின்பகுதியில் ஒரு ஒட்டுறிஞ்சி இருக்குது. இப்போது அந்த அட்டைப்பூச்சி உடலின் முன்முனையில் உள்ள ஒட்டுறிஞ்சியோட பேர் என்ன பார்த்திங்கன்னா முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி என அழைக்கப்படுகிறது. முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி என அழைக்கப்படுகிறது. ஸோ அதோட வேலை என்ன? அட்டைப்பூச்சியினுடைய முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சியோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உடலின் வாய் பகுதியில் அமைந்துள்ளது. கூடவே முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமித்துள்ளது. இந்த வாய் ஒட்டுறிஞ்சி அல்லது முன் ஒட்டுறிஞ்சி எங்கே இருக்குதுன்னா, அட்டைப்பூச்சியினுடைய முதல் கண்டம், 2வது கண்டம், 3வது கண்டம், 4வது கண்டம், 5 கண்டம். இந்த முதல் 5 கண்டத்தை பிடித்துள்ளது. இந்த முதல் 5 கண்டத்தை முழுசாக பிடிச்சு தான் முன் ஒட்டுறிஞ்சியாக அல்லது வாய் ஒட்டுறிஞ்சியாக மாறியுள்ளது. சரிங்களா? உடலின் இறுதி 7 கண்டங்கள் ஒன்றிணைந்து பின் ஒட்டுறிஞ்சியாக மாறியுள்ளது. இப்போ பின் ஒட்டுறிஞ்சியை பற்றி பார்க்கலாம். முன் ஒட்டுறிஞ்சி, வாய் ஒட்டுறிஞ்சி முடிஞ்சது இல்லைங்களா? முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி முதல் 5 கண்டங்களை பிடித்து அங்கே காணப்படுகிறது. அதுக்கடுத்தது பின் ஒட்டுறிஞ்சி எங்கே இருக்குன்னா, கடைசி 7 கண்டங்கள், கடைசியில் இருக்கக்கூடிய கடைசி 7 கண்டங்களை யார் பிடித்துள்ளா? பின் ஒட்டுறிஞ்சி பிடித்துள்ளது. உடலின் இறுதி கடைசி 7 கண்டங்கள் ஒன்றிணைந்து பின் ஒட்டுறிஞ்சியை உருவாக்குகின்றன. ஓகே, இரு ஒட்டுறிஞ்சிகளும் ஒட்டி கொள்வதற்கும் இடப்பெயர்ச்சியும் பயன்படுகிறது. சரிங்களா? 2 ஒட்டுறிஞ்சியுமே, முன் ஒட்டுறிஞ்சி பின் ஒட்டுறிஞ்சி, 2 ஒட்டுறிஞ்சிகளும் எதுக்கு பயன்படுகிறது? அந்த அட்டைப்பூச்சி ஓம்புயிரியில் ஒட்டி கொள்வதற்கும் அதே சமயத்தில் இடப்பெயர்ச்சியும் பயன்படுகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, முன் ஒட்டுறிஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதாவது வாய் ஒட்டுறிஞ்சி, அதோட முக்கியமான பணி, மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பணி என்னென்னு பார்த்திங்கன்னா, உணவூட்டத்திற்கு உதவுகிறது. அந்த முன் ஒட்டுறிஞ்சி 2 வேலையை செய்யுது. ஒன்று உணவூட்டம், 2வது ஓம்புயிரில் ஒட்டி கொள்வதற்கும்
அதே சமயத்தில் இடப்பெயர்ச்சியும் பயன்படுது. 3 வேலை செய்யுது. முன்னொட்டுறிஞ்சி உணவை உறிஞ்சுவதற்கும் ஓம்புயிரில் ஒட்டிக்கொள்வதற்கும் இடப்பெயர்ச்சி 3 அம்சங்களை செய்யுது. ஆனால் பின்னொட்டுறிஞ்சி ஒரே ஒரு வேலை மட்டும்தான், 2 வேலை மட்டும்தான். என்னென்னது? ஒட்டிக்கொள்ளுதல் மற்றும் இடப்பெயர்ச்சி 2க்கும் பயன்படுது. சரிங்களா? அந்த படத்தை பாருங்கள். இப்போ இந்த வென்ட்ரல் வியூ காட்டுறேன் பாருங்கள். வயிற்றுப்புற பகுதி பார்க்கலாம். ஸோ இது வந்து பின்னொட்டுறிஞ்சி, இது முன்னொட்டுறிஞ்சி. முன்னுறிஞ்சினுக்குள்ளே முன்னொட்டுறிஞ்சி, பின்னொட்டுறிஞ்சி. புரிஞ்சுங்களா இப்போ? ஸோ படத்தை தெளிவாக பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். இந்த வினா எழுதும்போது ஸோ நீங்கள் படத்தை போட்டுட்டு படத்தில் அந்த பாகங்கள் எல்லாம் குறிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்? விளக்கம் கொடுக்கணும். இல்லை விளக்கம் கொடுத்துட்டு கடைசியில் படம் போடணும். படம் இல்லாமல் இந்த வினா போட்டிங்கன்னா முழுமை பெறாது. ஓகே, தேங்க்யூ, கீப் வாட்சிங்.